புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற வழக்கறிஞரை தாக்கியவர்களை கண்டித்து நடவடிக்கை எடுக்காத போலீசாரை கண்டித்தும் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காவல் ஆய்வாளர் கந்தர்வக்கோட்டை கண்டிக்கின்றோம். வழக்கறிஞர் வினோத்குமாரை வழிமறித்து தாக்கிய குண்டர்களை கைது செய்யாமல் குண்டர்களுக்கு துணை போகும் காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி புதுக்கோட்டை மாவட்ட கந்தர்வக்கோட்டை வழக்கறிஞர் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். தகவல் அறிக்கை பதிவு செய், எதிரிகளை கைது செய். கண்டிக்கின்றோம். காவல் ஆய்வாளரை கண்டிக்கின்றோம். கந்தர்வக்கோட்டை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர் வினோத்குமாரை தாக்கியவர்களை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். கந்தர்வக்கோட்டையில் நாங்கள் ஒரு 50 வழக்கறிஞர் பணிபுரிகிறோம். அதில் ஒரு தம்பி வினோத்னு பேர். அவர் சொந்த ஊர் நாட்டாணி, குறும்புண்டிங்கிறதுக்குள்ள நாட்டாணி. அவர் சொந்த ஊர் விசேஷத்துக்காக கடந்த 27/10/2022 தேதியில் போகிறாரு. அப்போ அந்த ஊரை சேர்ந்த 2க்கும் மேற்பட்ட நபர்கள் அவரை வழிமறிக்கி தாக்கி படுகாயமடைந்திருக்கிறாரு. அது சம்மந்தமாக உடனடியாக நாங்கள் கந்தர்வக்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தோம். 27ஆம் தேதியே புகார் கொடுத்தோம். அவர் கந்தர்வக்கோட்டை மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு தஞ்சாவூரில் உள்ள அவர் லேடி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இருக்காரு. வலது கையில் சுண்டு விரல் முறிவு ஏற்பட்டிருக்கு. காலில் ஏற்கனவே எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு. இன்ன வரலையும் உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டு சட்டப்படியான எந்த விதமான நடவடிக்கையும் காவல்துறை எடுக்கவே இல்லை. மறுபடியும் நாங்கள் எங்கள் சங்கம் புதுக்கோட்டை தங்கத்தின் மூலமாகவும் நாங்களும் நேரடியாக பேசியும் எந்த விதமான பயனும் இல்லை. எனவே நாங்கள் இன்றைக்கு வழக்கறிஞர் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். வழக்கறிஞர் சங்கத்தில் பணிபுரிந்து வந்த எங்களது சக வழக்கறிஞர் வினோத் அவர்கள் 27/10/2025 சட்ட விரோத கும்பலால் தாக்கப்பட்டுள்ளார். தாக்கப்பட்டு வினோத் அவர்களுக்கு படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்து வருகிறார். அவர் கொடுத்த கம்ப்ளைண்டை கந்தர்வக்கோட்டை காவல்துறையினர் வாங்கி பதிவு செய்யாமல் எதிரிகளை கைது செய்யாமல் காலம் கடத்தி வருகிறார். எனவே இதை கண்டித்து நாங்கள் தொடர் போராட்டமாக இன்று ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். உடனடியாக வழக்கறிஞர் வினோத் அவர்களை தாக்கியவர்களை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது.